வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க மலம்புழா அப்படின்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ரொம்ப பெருசான அட்ராக்ஷனான ஒரு இடம். ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னாலும் அன்றைக்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வெளியே வந்து ஏதாவது சாப்பிடலாம் ஹோட்டல்லன்னு பார்த்தோம். டைம் வந்து 4 மணி ஆகிட்டதுனால எங்கேயுமே ஹோட்டலில் ஃபுட்டு கிடைக்கல. இது வரைக்கும் நான் நிறைய டைம் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல தான் வந்து ஒரிஜினலான ஃப்ரெஷ்ஷான கரும்பு ஜூஸ் கிடச்சிதுன்னே சொல்லலாம். இங்கே வந்து ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே கரும்பை புழிஞ்சு அது கூட லைம் அண்ட் ஜிஞ்சர் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து காரில் கிளம்பி எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலே கிராண்ட் நூர் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட்டு சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரிட்டன் வந்து நாங்கள் பொள்ளாச்சிக்கு தான் போனோம். பொள்ளாச்சியில் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் தென்னந்தோப்பு. சரி, ஒரு தென்னந்தோப்பில் லைவாக வந்து போயிட்டு இளநீ வெட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வந்து வண்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, மழை தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 1 hour கழித்து பொள்ளாச்சிக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். மறுபடியும் அங்கே ஒரு தென்னந்தோப்பாண்டை இறங்கி சும்மா இல்லாமல் ஃபோட்டோ வீடியோலாம் முதல்ல எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். அதுக்குள்ளே இங்கேயும் வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் வந்து ஒரு 5:30லேருந்து 6 o'clock இருக்கும். ஃபுல்லாக கும்முன்னு இருட்டிட்டு ஜோன்னு செம்ம மழை பெஞ்சது. ஒரு வழியாக 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் பொள்ளாச்சியில் ஸ்டே பண்ணியிருக்க ராமானுஜம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. என்னோட சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு மழை பெய்யுதுன்னு டக்குன்னு கதவை திறந்து ஓடிட்டா. அவளுக்கு பின்னாடியே நானும் போயிட்டு என்னுடைய ஹஸ்பண்டும் கார்லேருந்து இறங்கி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தாங்க. ஆனால் என்னோட பெரிய பொண்ணு மட்டும் வேணும்னே மழையில் நனையணுன்னே ரொம்ப பொறுமையாக வந்துட்டு இருந்தா. மழையில் நனைனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த டைமில் எதுவும் திட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. காலையில் போகும்போதே ரிசப்ஷனில் வந்து ரூம் கீயை கொடுத்துட்டு போயிருந்தோம், ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. அதனால் ரிசப்ஷனில் கீயை வாங்கிட்டு 2nd ஃப்ளோரில் தான் எங்களோட ரூமு. அதனால் ரூமுக்கும் போயாச்சு. பிள்ளைங்க காலையிலேருந்து சுற்றி பார்த்ததுல ரொம்ப டயர்டாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் வந்தோன்னே ரொம்ப ஜாலியாக உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்டை வந்து லேப்டாப் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உருப்படியாக ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வேறு யாராவது வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெண்ட்டு, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பண்ணுறாங்களா, ரூம்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். 3 நாளாக 3 வேளையும் நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே இருந்தப்ப எங்களை வந்து ஒரு பிரதர் வந்து கார் டிரைவ் பண்ணி 3 நாளாக எங்களை சுற்றிலாம் காமிச்சாங்களே. அவங்க வீட்டில் இருந்து நைட்டு டின்னர் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னோம், மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது, நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு கீழே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கிறோம் நனையாமல் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அவங்க ரொம்ப பாசமாக அன்பாக எங்களுக்காக சமைச்சு அந்த மழையிலையும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் பிள்ளைங்ககிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டோம், அவங்க என்னெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு எப்படிலாம் போச்சு அப்படின்றத இதுக்கு அடுத்த மினி விலாகில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.